இஸ்ரவேலின் நாதனாக வாழும் தெய்வம், சத்திய ஜீவ மார்க்கமான தெய்வம். இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், சத்திய ஜீவ மார்க்கமான தெய்வம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார்னு சொல்லி பார்த்தோம்லாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அவர் கர்த்தாவே நீரே என் தேவன் அப்படின்னு சொல்லி தாவீது நிறைய இடங்களில் சொல்லுவார். நீரே என் தேவன், நீரே என் தேவன் அப்படின்னு சொல்லுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலுக்கு தான் தேவன். அவர் இஸ்ரவேலுக்காகத்தான் அவர் இந்த உலகத்தில் என்ன சார் தன்னுடைய ஜனமாக இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு அவங்களுக்காகவே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்தி காட்டினார். அவங்களுக்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார். தமக்கு சொந்தமானதிலே அவர் வந்தார், தமக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி வேத புத்தகத்தில் இருக்குது. அவர் இஸ்ரவேல் மக்களுக்காகத்தான் இந்த உலகத்தில் வந்தார். இஸ்ரவேல் வீட்டார் கேட்டு நான் வேறு யாருக்கும் அனுப்பப்படலை அப்படின்னு சொல்லி கானான் ஸ்திரீட்ட சொல்லுவார். ஆனால் அவர் இஸ்ரவேல் வீட்டாருக்காக வந்தார். ஆனால் அவங்களும் அவரை ஏற்றுக்கொள்ளலை. அதனால் பிரஜாதியாராகிய நம்மை தேடி வந்தார். நாம் அவரை ஏற்றுக்கொண்டோமே. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நம்முடைய தேவனாக இருக்கிறாரா? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய தேவனாகி இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நம்முடைய தேவன் என்று யாரெல்லாம் சொல்கிறோமோ அவங்க எல்லாம் அவருடைய பிள்ளைகள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி உரிமையோடு நம்ம அழைக்கலாம். அவர் என் தேவன், நீர் என் தேவன், என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லி சங்கீதங்களில் அடிக்கடி தாவீது சொல்லுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்கு மட்டும் இல்லை, இஸ்ரவேலாக யாக்கோபை மாற்றி அவருக்கு அவருடைய பிள்ளைகள் கோத்திரங்கள் அவருக்கு பின் வந்த ஜனங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். ஆனால் நாம் எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆகவே இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லி நாமும் அவரை என்ன செய்யலாம், சொல்லலாம். நமக்கு அந்த உரிமையை அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆமென்.